கண்டிப்பாக சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அந்த ட்ரெய்லர் இந்தியா அளவில் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அஜித் விஜய் திரைப்படங்கள்லாம் ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் படைக்குமோ, உலக அளவில் பேசப்படுமோ, இந்தியா அளவில் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்குமோ, அதே மாதிரி தான் சிம்பு அவர்களோட அரசன் ட்ரெய்லரும் இருக்க போகிறது. அந்த மாதிரி தான் சிம்பு ரசிகர்கள் ஒரு பயங்கரமான சம்பவத்தை இப்போ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது சிம்பு அவர்களோட நடிப்பில், வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில், அனிருத் அவர்களோட இசை அமைப்பில் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தயாரிக்கும் அரசன் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த திரைப்படத்தோட ப்ரோமோ அஃபிஷியலாக அக்டோபர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தாங்க. ஆனால் இந்த ப்ரோமோவை பார்த்த படத்தோட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் இந்த ப்ரோமோவை சாதாரணமாக ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்காது, ஒரு பிரம்மாண்டமான ரிலீஸாக இருக்கணும், அப்போ தான் இந்த ப்ரோமோ ஒரு பெரிய ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோன்னு சொன்ன உடனே எல்லாரும் நினைத்தது என்னென்னா, ஓகே ஒரு நிமிஷம் இருக்கும், இல்லை 1.5 நிமிஷம் இருக்கும், சின்னதாக ஒரு ப்ரோமோ மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைத்தோம். ஆனால் அது கிடையாது. இந்த ப்ரோமோவுக்காக மட்டுமே வெற்றிமாறன் அவர்கள் 2 வாரம் மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வடச்சென்னை செட்டில் 2 வாரம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ ஷூட் மட்டுமே, அது 6 மாதத்துக்கு முன்பு. இந்த ப்ரோமோவுக்கு 1 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ரோமோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 நிமிடம் 33 செகண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு ஹியூஜ் நம்பர் தான். ஸோ இந்த ப்ரோமோ பார்த்த கலைப்புலி எஸ் தானு அவர்கள் இல்லை, இதை நார்மலாக நம்ம யூடியூப்பில் ரிலீஸ் பண்ண வேண்டாம், திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி வருகிற நாளைக்கு, அதாவது அனிருத் அவர்களோட பிறந்த நாள், ஸோ நாளைக்கு பிரம்மாண்டமாக ஈவினிங் 6:02க்கு இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகிறது. அரசன் திரைப்படத்தோட ஒரு ட்ரைலரே ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த ட்ரைலருக்காக ரசிகர்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நாளைக்கு தான் என்னமோ ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இந்தியா அளவில் ட்விட்டரில் அரசன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் நம்பர் 1 இடத்துல ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அரசனுக்கு இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமான்னு கிட்டத்தட்ட 1,30,000க்கும் மேலே லாஸ்ட் 24 ஹவர்ஸில் அரசன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்வீட்டாக ரீட்வீட்டாக போயிருக்கு. ஸோ இந்தியா அளவில் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் என்டர்டைன்மெண்ட் லிஸ்ட்லேயும், நார்மல் ட்ரெண்டிங்கில் 3rd பிளேஸ்லேயும் இருக்குது. இது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ சட்டசபை இன்றைக்கி நடந்து கொண்டு இருந்தாலும் சட்டசபை அந்த ஹேஷ்டாகை பின்னுக்கு தள்ளிட்டு அரசன் ஹேஷ்டாக் முன்னாடி போனது இனிமே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இது எல்லாமே படத்துக்கான ப்ராப்பரான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஸோ நாளைக்கு இந்த டீசர் ரிலீஸ் ஆகிட்டா, அதுவும் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. திரையரங்குகள் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஒரு ஹேஷ்டாக், அதாவது அரசன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் உலகளவில் ட்ரெண்டிங் ஆனாலும் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு அரசன் திரைப்படத்தை ரசிகர்கள் பயங்கரமாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க. முக்கியமாக அரசன் திரைப்படத்துடைய டீசர் கிட்டத்தட்ட 5 நிமிடம் இருக்க போகிறது. அதில் சிம்பு அவர்களோட டைலாக் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டரையாக ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ ஜெயிலர் 2வது பாகத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் ப்ரோமோவில் இந்த ப்ரோமோ இருக்கிறது. ஸோ நாளைக்கு ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகிறது. இப்போ ரசிகர்களுக்கான கேள்வி, ஸோ நாளைக்கு சிம்பு அவர்களோட இந்த அரசன் திரைப்படத்தோட ப்ரோமோ வெளியாகுது. இந்த படத்தின் மீது ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. சிம்பு, வெற்றிமாறன், அனிருத், அதுக்கப்புறம் சமந்தா நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு காம்போ சுத்தமாக செட் ஆகாத காம்போ மாதிரி இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் எழுந்திருக்கு. இந்த காம்போவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன இமேஜின் பண்ணீங்க இந்த ஒரு காம்போ பற்றி அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ப்ரோமோவை எதிர்பார்த்து யாரெல்லாம் காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அந்த ட்ரெய்லர் இந்தியா அளவில் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அஜித் விஜய் திரைப்படங்கள்லாம் ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் படைக்குமோ, உலக அளவில் பேசப்படுமோ, இந்தியா அளவில் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்குமோ, அதே மாதிரி தான் சிம்பு அவர்களோட அரசன் ட்ரெய்லரும் இருக்க போகிறது. அந்த மாதிரி தான் சிம்பு ரசிகர்கள் ஒரு பயங்கரமான சம்பவத்தை இப்போ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது சிம்பு அவர்களோட நடிப்பில், வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில், அனிருத் அவர்களோட இசை அமைப்பில் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தயாரிக்கும் அரசன் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த திரைப்படத்தோட ப்ரோமோ அஃபிஷியலாக அக்டோபர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தாங்க. ஆனால் இந்த ப்ரோமோவை பார்த்த படத்தோட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் இந்த ப்ரோமோவை சாதாரணமாக ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்காது, ஒரு பிரம்மாண்டமான ரிலீஸாக இருக்கணும், அப்போ தான் இந்த ப்ரோமோ
ஒரு பெரிய ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோன்னு சொன்ன உடனே எல்லாரும் நினைத்தது என்னென்னா, ஓகே ஒரு நிமிஷம் இருக்கும், இல்லை 1.5 நிமிஷம் இருக்கும், சின்னதாக வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைத்தோம். ஆனால் அது கிடையாது. இந்த ப்ரோமோவுக்காக மட்டுமே வெற்றிமாறன் அவர்கள் வந்து 2 வாரம் வந்து மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வடசென்னை செட்டில் வந்து 2 வாரம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ ஷூட் மட்டுமே. அது 6 மாதத்துக்கு முன்பு. இந்த ப்ரோமோவுக்கு 1 மாதம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ரோமோ வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 நிமிடம் 33 செகண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு ஹியூஜ் நம்பர் தான். ஸோ வந்து இந்த ப்ரோமோ பார்த்த கலைப்பியஸ் தானோ அவர்கள் வந்து இல்லை, இதை வந்து நார்மலாக வந்து நம்ம யூடியூப்பில் ரிலீஸ் பண்ண வேண்டாம், திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து பண்ணி வருகிற நாளைக்கு, அதாவது அனிருத் அவர்களோட பிறந்த நாள், ஸோ நாளைக்கு பிரம்மாண்டமாக ஈவினிங் 6:02க்கு வந்து இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அரசன் திரைப்படத்தோட ஒரு ட்ரைலரே வந்து ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். இந்த ட்ரைலருக்காக வந்து ரசிகர்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நாளைக்கு தான் என்னமோ ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இந்தியா அளவில் ட்விட்டரில் வந்து அரசன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து நம்பர் 1 இடத்துல ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அரசனுக்கு வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமான்னு கிட்டத்தட்ட 1,30,000க்கும் மேலே வந்து லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து அரசன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ரீட்வீட்டாக வந்து போயிருக்கு. ஸோ வந்து இந்தியா அளவில் வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1ல என்டர்டைன்மெண்ட் லிஸ்ட்லேயும் நார்மல் ட்ரெண்டிங்கில் வந்து 3rd பிளேஸ்லேயும் வந்து இருக்குது. இது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ வந்து சட்டசபை இன்றைக்கி நடந்து கொண்டு இருந்தாலும் சட்டசபை அந்த ஹேஷ்டேக்கை பின்னுக்கு தள்ளிட்டு அரசன் ஹேஷ்டேக் வந்து முன்னாடி போனது இனிமேல் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து படத்துக்கான ப்ராப்பரான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ப்ரொமோஷன் வந்து பண்ணாங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆகிட்டா, அதுவும் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஒரு ஹேஷ்டேக், அதாவது அரசன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து உலகளவில் ட்ரெண்டிங் ஆனாலும் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு வந்து அரசன் திரைப்படத்தை ரசிகர்கள் பயங்கரமாக வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க. முக்கியமாக அரசன் திரைப்படத்துடைய டீசர் வந்து கிட்டத்தட்ட 5 நிமிடம் வந்து இருக்க போகிறது. அதில் வந்து சிம்பு அவர்களோட டைலாக் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டரையாக வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ ஜெயிலர் 2வது பாகத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் ப்ரோமோவில் வந்து இந்த ப்ரோமோ வந்து இருக்கிறது. ஸோ நாளைக்கு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இப்போ ரசிகர்களுக்கான கேள்வி, ஸோ வந்து நாளைக்கு சிம்பு அவர்களோட இந்த அரசன் திரைப்படத்தோட ப்ரோமோ வந்து வெளியாகுது. இந்த படத்தின் மீது ஒரு பெரிய விமர்சனம் வந்து இருக்குது. சிம்பு, வெற்றிமாறன், அனிருத், அதுக்கப்புறம் சமந்தா நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு காம்போ வந்து சுத்தமாக செட் ஆகாத காம்போ மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வந்து எழுந்திருக்கு. இந்த காம்போவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவொடனே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கும், நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன இமேஜின் பண்ணீங்க இந்த ஒரு காம்போ பற்றி அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ப்ரோமோவை எதிர்பார்த்து யாரெல்லாம் காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி